தமிழக வெற்றிக் கழகம் தேர்தல் களத்தில் ஆட்சிப்பிடத்தை அலங்கரிப்பதற்கு முன்பாக தனக்கு முன்பாக தீர்மானிக்கப்பட்ட எதிர்க்கட்சி என்பதான வரிசையில் திமுகவை முன்னிறுத்தியது. தேர்தல் களத்தில் திமுகவை கடுமையான விமர்சனங்களை தாவேகா கட்சி வைத்தது என்பது அரசியல் களத்தில் எல்லோரும் கண்டுணர்ந்த காட்சியாக இருந்தது. அதே நேரத்திலும் பல மேடைகளில் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட்ட தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அன்றைய தினத்தில் திமுகவின் தேர்தல் களங்களில் எல்லா இடங்களிலும் தீய சக்தி என்று சொல்லி திமுகவை கடுமையான விமர்சனங்களை வைத்து திமுக தான் தனது பிரதான எதிரி என்பதான கொள்கை முழக்கங்களுடன் பல்வேறு தேர்தல் களத்தில் தங்களின் சூறாவளி தேர்தல் பிரச்சாரத்தையும் மேற்கொண்டதையும் யாரும் எளிதில் மறந்துவிட முடியாது. தீய சக்தி என திமுகவை கடுமையாக வர்ணித்து மக்களின் செல்வாக்கோடு திமுகவை வீழ்த்திவிட்டு தாவேகா ஆட்சிப்பிடத்தை அலங்கரித்து தனது ஆட்சியை அலங்கரித்து வரும் இந்த சூழலிலும் சட்டப்பேரவையின் கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் சட்டசபை மரபுகளை மீறாமல் கண்ணியத்தோடு நடக்க வேண்டும் என்பதான மாண்பை காப்பதில் தமிழக முதலமைச்சரின் அணுகுமுறை எல்லோரையும் வியர்ப்பில் ஆழ்த்தியுள்ளது. அது மட்டுமல்ல, தமது அமைச்சர்கள் சட்டப்பேரவையில் எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கான ஒரு முதல் வகுப்பையும் கூட பேரவை தொடங்குவதற்கு முன்பாக சட்டமன்ற உறுப்பினர்கள் புதிய உறுப்பினர்கள் என்பதால் அவர்களுக்கான வகுப்புகளையும் எடுத்து ஒட்டுமொத்த அரசியல் களத்தில் பல முன்மாதிரிகளை வழிகாட்டிய முதலமைச்சரின் நடவடிக்கைகள் உள்ளபடியே பாராட்டப்படும் நிலையிலும் கூட தமிழக பட்ஜெட் மீதான விவாதங்கள் நடைபெற்றிருந்த போது சட்டப்பேரவையில் தாவேகா அமைச்சர் ஒருவர் எழுப்பிய கேள்விகள் மிகப்பெரிய எதிர்ப்பு அலைகளை எழுந்ததோடு பேரவையின் மாண்புகளுக்கு கேள்வி எழுப்பும் வகையிலும் எதிர்க்கட்சிகள் மத்தியில் கடும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்திய விவகாரங்களில் ஒன்றுதான் திமுகவின் தலைவரான மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் பெயரை கருணாநிதி என்று தாவேகா அமைச்சர் பேசிய விவகாரம் சட்டப்பேரவையில் பெரும் அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தி விவாதங்களுக்கு உள்ளாக்கியது. ஆனால் இந்த விஷயத்தை ஒட்டுமொத்தமாக தனது நிலைப்பாட்டில் கொண்டு வந்த முதலமைச்சர் ஜோசப் விஜய் கூட்டத்தில் உள்ள அத்தனை பேருடைய மனதையும் கவரும் வண்ணத்தில் தொலைக்காட்சியில் நேரலையாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் சட்டப்பேரவை நிகழ்வுகளை மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற மனநிலையில் அமைச்சர் ஒருவர் தவறுதலாக முன்னாள் முதலமைச்சரின் பெயரை உச்சரித்ததற்காக தானே மனம் வருந்துவதாக வெளிப்படையாக சாரி கேட்டு மன்னிப்பு கேட்ட விவகாரம் சட்டப்பேரவையில் நேரடியில் பார்த்துக் கொண்டிருந்த ஒட்டுமொத்த மக்களின் மத்தியிலும் நன்மதிப்பை பெற்றிருக்கிறார் தமிழக முதலமைச்சர். கடந்த 17ஆம் தேதி சட்டப்பேரவை கூட்டி மானிய கோரிக்கை மீதான விவாதம் தொடங்கிய போது வருவாய்த்துறை மானிய கோரிக்கையின் தொடர்பாக திமுகவின் முன்னாள் அமைச்சர் KKS ராமச்சந்திரன் பேசிக் கொண்டிருந்தார். அப்பொழுது தாவேகா அரசை அவர் கடுமையான விமர்சனத்தில் திமுகவின் நீண்டகால அரசியல் வரலாற்றையும் சாதனைகளையும் பற்றியும் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் கொள்கை பிடிப்புகள் குறித்த பல்வேறு விஷயங்களை அவையில் பேசிக் கொண்டிருந்தார். அப்பொழுது குறுக்கிட்டு பேசிய தமிழக தாவேகா அரசினுடைய வனத்துறை அமைச்சர் ரஞ்சித்குமார் விவாதம் வேறு திசைக்கு சென்று கொண்டிருப்பதாகவும் குறிப்பாக தேர்தலில் பணம் கொடுப்பது தொடர்பான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கடந்த காலங்களில் நடந்த தேர்தல் களத்தில் திருமங்கலம் பார்முலா என்பது உதயமானது எப்படி என்பதான பல விளக்கங்களை பதிவு செய்ததோடு ஓட்டுக்கு பணம் கொடுத்து கொண்டு வந்த திட்டங்களை குறித்தும் திமுகவை குறித்தும் சரமாரியான விமர்சனங்களை முன்வைத்தார். யாரும் எதிர்பாராத நிலையில் அவர் பேசிய அந்த பேச்சுகள் அவையில் ஒட்டுமொத்த பார்வைகளும் அமைச்சரின் பக்கமாய் திரும்பியிருந்த நிலையில் 2026 தேர்தல் களத்தில் ஓட்டுக்கு ₹1 கூட செலவு செய்யாமல் தாவேகா ஆட்சிப்படத்தை அலங்கரித்துக் கொண்டிருப்பதாகவும் அமைச்சர் தனது அரசுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் சில விவரங்களை பதிவிட்டுக் கொண்டு பேசிக் கொண்டிருந்த பொழுது உணர்ச்சி வீசப்பட்டு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பெயரை அவையில் பேசியதும் திமுக உறுப்பினரிடையே கடும் கொந்தளிப்பு ஏற்பட்டது. அவையை சிறிது நேரம் சலசலப்புகள் மத்தியில் நிலவாடிய பொழுது முன்னாள் முதலமைச்சர் அரசியல் ஆளுமையில் மிகப்பெரிய ஆளுமையாய் விளங்கிய முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பெயரை அவையில் கருணாநிதி என்று பெயர் சொன்னதனால் திமுக உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டி இதற்கு கடுமையான கண்டனத்தையும் எதிர்ப்பையும் பதிவு செய்திருந்த நிலையில் இந்த விவகாரம் பெரும் விசுரூபம் எடுத்த நிலையில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பெயரை அமைச்சர் ரஞ்சித்குமார் குறிப்பிட்ட போது சபாநாயகர் குறுக்கிட்டு அவருடைய பேச்சை நிறுத்துமாறு தொடர்ந்து அமைச்சர் பேசிக் கொண்டிருந்ததால் அவருடைய பேச்சை அவை குறிப்பில் நீக்கப்பட்டதாகவும் உடனடியாக அறிவிப்பு செய்திருந்தார். ஆனாலும் கூட திமுக உறுப்பினர்கள் மத்தியில் இந்த விவகாரம் பெரும் பேசும் பொருளாக எழுந்தது. இந்த நிலையில் சற்றும் யாரும் எதிர்பாராத நிலையில் முதலமைச்சர் தனது 110 விதியின் கீழ் தனது கருத்துக்களை பதிவு செய்வதற்கு தயாராகி கொண்டிருந்தார். இந்த விவகாரம் கொடுத்து திமுகவின் முன்னாள் அமைச்சர் ஏவா வேலும் பேரவையில் பல்வேறு விளக்கங்களை அறிவித்து முன்னாள் முதலமைச்சர்களின் முக்கிய அரசியல் கட்சி தலைவர்களை சட்டப்பேரவையில் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர்கள் என்றுதான் மரியாதை கூட அழைப்பது சபையில் மரபாக கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு அமைச்சர் முன்னாள் முதலமைச்சரின் பெயரை நேரடியாக குறிப்பிட்டது சரிதானா என தனது கோபத்தை வெளிப்படுத்தும் வகையில் இந்த சம்பவத்திற்கு கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்த திமுகவின் முன்னாள் அமைச்சரான ஏவா வேலு, KN நேரு, KKSR உள்ளிட்ட பல அமைச்சர்களும் கடுமையான விவாதத்தை பதிவு செய்தனர். அவையில் கடும் அமளிகள் ஏற்படுவதற்கு முன்பாக இந்த விஷயத்தை ஒட்டுமொத்தமாக தனது பார்வையின் பக்கம் திருப்பிய தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் 110 விதியின் கீழ் அரசின் அறிவிப்புகளை வெளியிட எழுந்தார். அப்பொழுது திமுக உறுப்பினர்களை நோக்கி பேசியதுதான் சட்டப்பேரவையின் முக்கிய தருணமாக மாறியது. உங்கள் கட்சியின் தலைவர் பெயரை குறிப்பிட்டது தவறுதான். அமைச்சர் சார்பில் நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று பகிரங்கமாக தமிழக முதலமைச்சர் மன்னிப்பு கேட்டது அவையில் மிகப்பெரிய குறிப்பாக பதிவு செய்யப்பட்டதோடு மட்டுமல்லாமல் முதலமைச்சர்
தனது அமைச்சரின் பேச்சை நியாயப்படுத்த முயற்சிக்காமல் மாறாக அந்த பேச்சு தவறு என வெளிப்படையாக ஏற்றுக்கொண்ட அணுகுமுறையும் ஒட்டுமொத்தமாய் எல்லோரையும் பாராட்ட செய்யும் வகையில் அமைந்திருந்தது. அமைச்சரின் சார்பில் தானே மன்னிப்பு கேட்பதாக முதலமைச்சர் அறிவித்திருந்த அந்த சம்பவம் மிகப்பெரிய ஆளுமையின் அடையாளமாகவும் தமிழக முதலமைச்சரின் அந்த அணுகுமுறை வித்தியாசமான கோணத்தில் இருந்ததாகவும் பலராலும் பாராட்டப்பட்டதை பார்த்துக்க முடிந்தது. கொள்கைகளை கடுமையாக விமர்சிக்கலாம், ஆட்சிகளை கடுமையாக விமர்சிக்கலாம், தேர்தல் முறைகளை கடுமையாக விமர்சிக்கலாம். ஆனால் சட்டப்பேரவையின் மரபுகளையும் சட்டப்பேரவையின் மாண்புகளையும் காக்க வேண்டியது சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அனைவரின் கடமை என்பதை வெளிப்படுத்தும் விதமாகும். குறிப்பாக அரசியலில் மிகப்பெரிய ஆளுமையாகவும் நீண்ட காலம் ஆட்சிப்பிடத்தை அலங்கரித்து முதலமைச்சராக பதவி வகித்த முன்னாள் முதலமைச்சருடைய பதவிக்குரிய மரியாதையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த சம்பவத்தை நிலைநிறுத்துவதோடு மட்டுமல்லாமல் திமுக தனது தேர்தல் களத்தில் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து திமுகவை தனது தீய சக்தி என்றெல்லாம் வர்ணித்த முதலமைச்சர் ஜோசப் விஜய் அன்றைய காலத்தில் அரசியல் களத்தில் பயன்படுத்தப்பட்டாலும் சபை நாகரிகத்துடன் முதலமைச்சர் பேசிக்கொண்ட அந்த உரையை அவரின் அரசியல் முதிர்ச்சியின் வெளிப்பாடாகவே அரசியல் நோக்கர்கள் மட்டுமல்லாமல் சட்டப்பேரவை நிகழ்வுகளை நேரலையாய் பார்த்திருந்த அத்தனை மக்கள் மனதிலும் நீங்கா இடத்தை பிடித்திருக்கிறார் முதலமைச்சர். பரபரப்பான சட்டப்பேரவை நிகழ்வுகளில் முதலமைச்சர் அமைச்சர் பேசிய பேச்சுக்கு பகிரங்கமாக தானே முன்வந்து மன்னிப்பு கோரிய விவகாரம் உண்மையில் சட்டப்பேரவையில் நிகழ்வுகளின் முக்கிய பதிவுகளின் வெளிப்பாடாக காணப்பட்டது.